வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். இரவில் நடந்த திடீர் திருப்பமா. டிடிவி தினகரனை திடீரென சந்தித்த அண்ணாமலை அவர்கள் கூட்டணியில் திருப்பமா. வாங்க வீடியோவை மூலியமா காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அதாவது பாஜகவின் அதிமுகவின் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேற்றிய டிடிவி தினகரன் கூட நேற்று திடீரென பாஜகவின் மூத்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் சந்தித்து வாதங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில். அதாவது பாஜக கூட்டணியிலும் சரி, பாஜக உள்ளேயும் கடுமையான உட்கட்சி மோதல் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து அமமுகவின் தலைவரான டிடிவி தினகரன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரெல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். அதாவது முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றுதான் அதிலிருந்து விலகினார். என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிச் சென்ற டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதை அடுத்துதான் அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணாமலை சந்தித்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட பேசினாராம். அதாவது சென்னை அடையாற்றில் உள்ள இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அவர்களெல்லாம் இணையுமாறு அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்துவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாம். சுமார் 1.5 மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பில் பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா. அதாவது மீண்டும் அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் சந்திப்பு என்றால் பாஜகவின் அதிமுகவின் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய டிடிவி தினகரன் நேற்று மீண்டும் திருமண நிகழ்வு ஒன்றில் திடீரென பாஜகவின் மூத்த தலைவர் அண்ணாமலை அவரை சந்தித்து பேசியிருக்கிறார். சில நிமிடங்கள் மேலாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய விவரங்களை எல்லாம் குறித்து பேசப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறதா. அதாவது அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் சந்திப்பு அரசியல் வட்டாரத்திலே பல்வேறு வியூகங்கள் எல்லாம் பரப்பியிருக்கிறது. உண்மையில் கூட்டணி பற்றி தான் பேசப்பட்டதா அல்லது அண்ணாமலை வேறு ஏதாவது முயற்சிகளை செய்கிறாரா என்ற வாதங்கள்லாம் எழுந்துள்ளதா. அதாவது பாஜகவிலிருந்தே தனித்து விடப்பட்டவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை தனி கட்சி எதுவும் ஆரம்பிப்பாரா அல்லது இவர்களுடன் கண்டிப்பாக கூட்டணி சேர்வாரா என்ற நிலைப்பாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. தனது அடுத்த நிலைப்பாட்டை இன்னும் சில மாதங்களுக்கு பிறகுதான் அறிவிப்பதாக கூறியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த சந்திப்பானது திருமண நிகழ்ச்சி ஒன்றில் இந்த சந்திப்பு நடந்ததாக கூறப்படுகிறதா. தொடர்ந்துதான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு கடுமையான சிக்கல் எல்லாம் ஏற்பட்டுள்ளதா. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார். அதேபோல் கடந்த சில நாட்களுக்கு முன்பே செங்கோட்டையனும் திடீரென கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர் சந்தித்தார். அந்த சந்திப்பில் அவர் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எச்சரித்தாராம். இதனால்தான் எம்ஜிஆர் தொடங்கிய காலத்திலிருந்தே அதிமுகவில் இருக்கிறேன், எம்ஜிஆரின் செல்வாக்கு நாடே வியக்கத்தக்க அளவில் இருந்தது, எம்ஜிஆர் வழியில் என்றும் நாங்கள் கண்டிப்பாக பாடுபடுவோம். அதாவது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சிக்கு நாங்கள் கடைசி வரை பாடுபடுவோம் என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி 10 நாட்கள் கழித்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலையில் ஈடுபடும் என்று செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்தார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையனை அனைத்து பொறுப்புகளிலிருந்தே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எடப்பாடி அவர்கள் அதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக அவர் இன்று 2026 சட்டமன்ற தேர்தலிலிருந்து கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் பணியில் அண்ணாமலை அவர்கள் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.